ஓகே, இந்த பஸ்ஸில் ஃபஸ்ட்டு எப்படி சால்வ் பண்ண பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன தப்புன்னு சொல்கிறேன். 8% EFGHSTUV வந்து ரவுண்ட் ஸ்கொயர் டேபிள் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் ஒவ்வொரு ஃபேவரட் சப்ஜெக்ட் இருக்குது. சான்ஸ்கிரிட், ஹிந்தி, மேக்ஸு, பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதான் மெயின். 4 of them sitting at the corner facing towards center. 4 members வந்து உங்களை இன்னொன்று போட்டுப்போம், தேவைப்படும். ஓகே. 4 of the members sitting at the corner facing towards the கார்னரில் இப்போ வந்து சென்டரை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ அந்த அதர் சிட்டிங் ஆன் ஈச் சைட் ஃபேஸிங் அவே. ஓகே, ஐயோ, இங்கே அதே தான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இது கொஞ்சம் ஹிண்ட்ஸ் எடுத்து தான் போட்டேன். அது வந்து வி ரீடிங் பை லைன் டஸ் நாட் ஃபேஸ் சென்டர். அப்போ வந்து ஃபேஸ் சென்டர்னால் அப்போ வி வந்து இங்கே தான் வரணும், சைடில் தான் வரணும். வி வந்து பயாலஜி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து யூ டஸ் நாட் சிட் ஆப்போசிட் டு இ. ஓகே, ஹூ இஸ் ரீடிங் ஃபிசிக்ஸ். அப்போ இ வந்து ஃபிசிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜி வந்து சான்ஸ்கிரிட்டும் இல்லை, ஹிந்தியும் இல்லை. ஓகே, 2 person sit between E and reading maths. 1 person sitting to be reading accounts. பி பக்கத்தில் இருக்கவங்க அக்கௌண்ட்ஸ் படிக்கிறாங்க, ஆனால் அது எஃப் இல்லை. இ டஸ் நாட் சிட் அட் த கார்னர். அந்த பர்சன் ஹூ சிட்டிங் சான்ஸ்கிரிட் சிட் இமீடியட்லி பர்சன் ஹூ சிட்டிங் மேக்ஸ். ஓகே, சான்ஸ்கிரிட் வந்து இமீடியட் லெஃப்ட் ஆஃப் மேக்ஸில் உட்காந்துருக்காங்க. That E sits opposite to the person S who sits to E. ஓகே, ரீடிங் இங்கிலீஷ் அண்டு ரீடிங் இங்கிலீஷ் இங்கே தான் அதை பண்ணிட்டேன். ஆக்சுவலி வந்து இதில் வந்து நான் வந்து டி வந்து ஆப்போசிட் டு எஸ்ஸா, அதுக்கப்புறம் ஹூ சிட்ஸ் அட்ஜசன்ட் டு இஏ வந்து அண்டு ரீடிங் இங்கிலீஷ் வந்து டிக்கு இங்கிலீஷ் போட்டேன், எஸ்க்கு இங்கிலீஷ் போட்டால் சால்வ் வந்திருக்கும். யூ வந்து எக்கனாமிக்ஸ் அண்டு இமிடியேட் ரைட் ஆஃப் ஹெச் ரீடிங் மேக்ஸ். ஓகே, ஹெச் மேக்ஸு இது வந்துடுச்சு. இஏ வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு இஏ போட்டுக்கிட்டேன், கலை மாற்றிக்கலாம். ஓகே, இ வந்து என்ன ஃபிசிக்ஸாக, இ போட்டுக்கிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இக்கு வந்து அட்ஜசன்ட் டு எஸ். அப்போ எஸ் வந்து இங்கே ஒன்று போட்டுக்கிட்டேன். 2 கேஸ் இங்கே ஆப்போசிட் டி, இங்கே வந்து இ. ஓகே, எஸ் இங்கே போட்டுட்டேன். ஏன்னா அட்ஜசன்ட் சொல்கிறாங்க, எந்த பக்கம் நம்மளுக்கு தெரியாது. டி இங்கே போட்டேன். இது இங்கே இங்கிலீஷ் நான் போட்டணும். நான் அதில் எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணும்போது இங்கே இங்கிலீஷ் போட்டேன், அதனால தான் எனக்கு ஆன்சர் வரல. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, எஸ் வந்து இங்கிலீஷு. அதுக்கப்புறம் வந்து யூஇ சிட்டிங், அதுக்கப்புறம் மேக்ஸா, ஹெச் மேக்ஸ் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இஏ வச்சு நம்ம மூவ் பண்ணுவோம். இ அண்டு 2 person. அப்போ 2 person இங்கே போட்டால் மேக்ஸ் இங்கே, நான் ஹெச் தான் மேக்ஸ் வராது. அப்போ 2 person இங்கேனா அப்போ ஹெச் இங்கே, மேக்ஸு இங்கே வராது, அப்போ இங்கே. ஓகே, ஹெச்சு யூ சிட்டிங் ரீடிங் எக்கனாமிக்ஸ் சிட் இமிடியட் ரைட் ஆஃப் ஹெச். அப்போ இமிடியட் ரைட்னா யூ இங்கே வரும். ஆனால் ஃபஸ்ட் என்ன சொல்கிறான், யூ டஸ்னா சிட் ஆப்போசிட் டு இ. அப்போ வந்து இந்த கேஸ் வராது, அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து அப்போ யூ இங்கே போட்டுக்கலாம், எக்கனாமிக்ஸ். ஓகே, எக்கோ எழுத முடியலையே. எக்கனாமிக்ஸ் இங்கே வந்து மேக்ஸு. ஓகே, அடுத்து வேறு என்ன சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் வி வந்து நம்ம இங்கே தான் போட்டாகணும். வி வந்து என்ன சொல்கிறான் வந்து டஸ் நாட் ஃபேஸ் த சென்டர். அப்போ வி இங்கே வரும், இல்லை இங்கே வரும். சரி, வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வேறு என்ன கேஸு. ஓகே, ஹூ ரீடிங் சான்ஸ்கிரிட் சிட் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் த பர்சன் ஹூ ரீட் மேக்ஸ். அப்போ வந்து சான்ஸ்கிரிட் இங்கே வரான். ஓகே, அவன் வந்து சான்ஸ்கிரிட் ஜியும் இல்லை, ஜி வந்து சான்ஸ்கிரிட் இல்லை, ஹிந்தியும் படிக்கல. அப்போ ஜி இங்கே வராது, அப்போ வி இங்கே வராது. ஏன்னா வி வந்து பயாலஜி. அப்போ வி வந்து இங்கே போட்டுடலாம், பயாலஜி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து வேறு எங்கே, இங்கே எஸ் ஜி வராது. அப்போ ஜி இங்கே தான் போட்டாகணும். இப்போ ஜி ஹிந்தியும் இல்லை, சான்ஸ்கிரிட் இல்லைனா அப்போ வந்து ஜி ஹிந்தி
அப்போ இங்கே பக்கத்தில் யார் பி பக்கத்தில் வந்து அக்கௌண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அக்கௌண்ட்ஸு அது எஃப் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அக்கௌண்ட்ஸ் ஓகே போட்டாச்சு. அப்போ எஃப் இங்கே சரி ஒரு 2 மினிட்ஸில் சால்வ் பண்ணுற பசில் தான். பட் நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா இந்த இதுதான் த டி சிட்ஸ் ஆப்போசிட் டு எஸ் ஹூ இஸ் அட்ஜசன்ட் டு இ அண்டு ரீடிங் இங்கிலீஷை வந்து நான் வந்து டீக்கு நினச்சேன். டீ வந்து இங்கிலீஷ் படிக்கிறான்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் அது இல்லை, தப்பு. எஸ்ஸு தான் இங்கிலீஷ் படிக்கிறான். அது தப்பாக படித்தனால இது தப்பு. அதனால் எனக்கு வந்து இப்போ இந்த பத்தில் சால்வ் பண்ண முடியல. எனக்கு ஒரு 5 மார்க்ஸ் கிட்ட லாஸ் ஆகிடுச்சு. நீங்களும் அந்த கொஸ்டின் ஒழுங்காக பார்த்து சால்வ் பண்ணுங்கள். ஐ ஹோப் அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ஓகே, பை.